எல்லா பேட்டிலையும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சட்டத்தை அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு. நீங்கள் யார் சார் சட்டத்தில் கையெடுக்கிறது? உள்ள போஸ்டல் ஓட்டு இருக்குது. அவங்க ஆளே ஒரு செக்யூரிட்டியாக யார்கிட்ட அனுமதி பெறாமல் உட்காந்தா நாங்கள் என்ன நினைப்போம்? நாங்கள் இன்றைக்கி ஒரு செக்யூரிட்டியை உட்கார வச்சாங்க, நாளைக்கு ஒரு 5 பேரை வெளியே உட்கார வச்சாங்கன்னா தபால் ஓட்டுகள் இங்கே வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நேற்று ராத்திரி இங்கே ஒரு நபர் வந்து செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸோடு உட்காந்துட்டு இருந்தார். எங்களுக்கு இரவு உணவு வாங்குறதுக்காக வந்த ஒரு சகோதரர் இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்தோம். அப்படி விசாரித்த போது அவர் வந்து நாங்கள் செக்யூரிட்டி சர்வீஸ்லேருந்து வந்திருக்கோம் சார், எங்களை செக்யூரிட்டி சர்வீஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எந்த செக்யூரிட்டி சர்வீஸ்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டபோது சக்தி செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்னு அவர் சொன்னார். யார் இங்கே உங்களுக்கு பாதுகாப்பு போடுறதுக்காக அனுப்பி வச்சது, யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னது பாண்டவரணி சார்பில் எங்களை இங்கே செக்யூரிட்டி போட சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரை பேசிவிட்டு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். அவங்க பாண்டவரணின்னு சொன்னாலும் திரு விஷால், திரு நாசு, திரு கருணாசு, கார்த்தி, பொன்வண்ணன் இவங்க மேலெல்லாம் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்களாம் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். திரு பூச்சி முருகன் அவர்கள் தான் இந்த மாதிரி செஞ்சுருப்பார் அப்படின்னு எங்களுக்கு சந்திருக்கு. எனக்கு சந்தேகம் இல்லை, எனக்கு அவர் தான் நான் சொல்லுவேன். அது அவர் வந்து எனக்கு வந்து சந்தேகம் இல்லை. அதை பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு செக்யூரிட்டின்ற பேரில் யூனிஃபார்ம் போட்டு உக்காண்ட்ருக்காரு. அதாவது இதில் என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீதிபதி கிட்ட கேட்டு தான் நீங்கள் இங்கே செக்யூரிட்டி போடணும், போடாது கூட நீதிபதி அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் போடணும். எல்லா பேட்டிலையும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சட்டத்தை அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு. நீங்கள் யார் சார் சட்டத்தில் கையெடுக்கிறது? நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? அதான் நான் கேட்குறேன். அவரை கேட்டால் பாண்டவர் அணின்றாரு, அவரை கேட்டால் பூச்சி முருகன் சொல்கிறாரு. என்ன இது குழப்பம்? இது தேர்தலை ஜனநாயக முறைப்படி நாம் சந்திக்க வேண்டும். இங்கே உள்ள வந்து போஸ்டல் ஓட்டு இருக்குது. அவங்களா பாண்டவர் அணி சார்பாக ஒரு செக்யூரிட்டியை போட்டால் அதுக்கு என்ன உத்தரவாதம்? நான் என்ன கேட்குறேன்னா, சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள். எல்லா மீடியாவிலும் எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் சட்டப்படி நடக்கலை, அதை பண்ணலை, இதை பண்ணலைன்னு பாண்டவர் அணி சேர்ந்தவர்கள் எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. யார் நீங்கள் யார் இந்த மாதிரி செக்யூரிட்டியை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஜட்ஜு அவர்கிட்ட நீங்கள் அனுமதி பெற்றீங்களா? எதுவுமே இல்லை. இப்போ அவர் ஜட்ஜுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஜட்ஜு அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், நாங்களே ஒரு செக்யூரிட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் வந்து வேறு சிந்தனைகளை வர வைக்குது. உள்ள போஸ்டல் ஓட்டு இருக்குது. அவங்க ஆளே ஒரு செக்யூரிட்டியாக யார்கிட்ட அனுமதி பெறாமல் உட்காந்தா நாங்கள் என்ன நினைப்போம்? ஆகவே நான் முடிவாக என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. இவர் பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் எல்லாவற்றையும் அதே மாதிரி E3 போலீஸ் ஸ்டேஷன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஜனநாயக முறைப்படி நடிகர் சங்க தேர்தலை நீங்கள் நடத்த விடுங்க. இந்த மாதிரி அநியாயமாக சட்டத்துக்கு விரோதமான செயலை நீங்கள் செய்யாதீங்க சார். இப்போ அந்த செக்யூரிட்டி நியமிச்சிருக்காங்க, நேற்று வந்து நிக்க வச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன இன்றைக்கி ஒரு செக்யூரிட்டியை உட்கார வச்சாங்க, நாளைக்கு ஒரு 5 பேரை வெளியே உட்கார வச்சாங்கன்னா? ஏன்னா உள்ளே வந்து போஸ்டல் ஓட்டு இருக்குங்க, அதுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு இருக்கணும். யாரை கேட்டு இவங்க உட்கார வச்சாங்க? அதான் நான் கேட்குறேன். அதாவது ஜட்ஜு கிட்ட வந்து எந்த அனுமதியும் யாரும் பெறவில்லை, அவங்களுக்கு உரிமையும் இல்லை. ஆனால் அவர் சட்டத்தில் கை எடுத்துக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தேர்தலை சீர்குலைக்கிறதுக்கு பூச்சி முருகன் வந்து தொடர்ந்து முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையான முயற்சியும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாங்கள் வந்து ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த வேண்டும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி செயல்பாடுகளாக வந்து சட்டத்துக்கு புறம்பானது. ஆகவே இனிமேல் பாண்டவர் அணி இந்த கவனத்தை செலுத்தி இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை. இன்னும் சொல்ல போனால் நேற்று அவர் தான் இங்கே உள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. எத்தனை தபால் ஓட்டு விழுது, யார் போடுறாங்க, என்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அதை இங்கே இருக்கவங்க சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்குங்கிறத நாங்கள் நீதியரசர்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம், சொல்லிட்டோம். தகுந்த நடவடிக்கை எடுப்போன்னு நீதியரசர் ஐயாவும் சொல்லிட்டாரு. அவர் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.